இது சீமானுக்கு கிடைத்த வெற்றி. நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அளப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மக்களை அரசியல் படுத்துதல். அவர்களுக்கு அரசியல் என்பது சாக்கடைங்கிற அந்த எண்ணத்திலிருந்து போய் நம் வாழ்க்கையே அதை நோக்கி அதை வைத்துத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வைப்பது. அதை முழுக்க முழுக்க திராவிடத்திற்கு எதிர் சித்தாந்தமாக தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து தற்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் ஒசூரில் புதிதாக தொடங்கியுள்ள ஒரு துணிக்கடை விளம்பர பதாகையில் இருந்த கன்னட மொழியை அகற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஓசூர், ஏற்கனவே அந்த ஓசூருங்கிற அந்த இடம் முழுக்கவும் பார்த்திங்கன்னா கன்னடர்கள் இருப்பது போலவும் அது அவர்களுக்கான இடம் போல பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை முழுக்க மாற்றி, அதாவது அந்த ஓசூர் கிருஷ்ணகிரி முழுவதுமே தமிழர்கள் அவர்களுக்கான ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் தவித்திருக்கும் போது அங்கே நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து மிகப்பெரிய அளவிற்கு அனைவராலும் பாராட்டப்பட அளவுக்கு பல நிகழ்வுகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஓசூரில் இந்த துணிக்கடை திறக்கும் போது அந்த கன்னட மொழியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதும், ஒருவேளை நீங்கள் அகற்றவில்லை அப்படின்னா இந்த உங்களை மாதிரி இந்த சண்டை செய்வது, எதிர்த்து வன்முறையை கையாள்வதெல்லாம் கிடையாது. நாங்கள் கடையை முற்றுகையிடுவோம், நீங்கள் அந்த தமிழில் வைக்கணுங்கிறதுக்கான சட்டமே நம்மக்கிட்ட இருக்குது, அந்த சட்டத்தை மீறி நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னோடனே காவல்துறை அதனை அறிவுறுத்தி அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு இடத்துல முழுக்கதும் தயார் செய்து அங்கே பண்ணி வச்சிருந்ததை கூட நம்மளுடைய அந்த நியாயமான கோரிக்கையை பார்க்கும்போது அவர்கள் எடுக்கத்தான் செய்வார்கள் அப்படிங்கிறது இதன் மூலயமாக தெரிய வருது. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, அதை வைக்கலாம்ங்கிற எண்ணம் தோன்றுவதற்கான காரணம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான். இதே மாதிரி கர்நாடகாவில் போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்திட முடியுமா? தமிழில் வைக்கும்போது தமிழை குறுக்கி தான் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிறது அந்த ரூல். அதே ரூல் இங்கேயும் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கே நம்ம இனவெறியாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து நம்மளுடைய ஆசைகள் எல்லா இடத்துலையும் தமிழ் வரணுங்கிறதுக்கு இறங்கி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குல்ல, அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அந்த நாளுக்காகவும் நாம் காத்திருக்கிறோம். விரைவில் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.